வணக்கம் டாக்டர். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா சிறப்பாக இருக்கிறேன் டாக்டர். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, கடந்த 1½ வருஷமாக நான் இந்த கால் பிளேடரில் பித்தப்பை கல்லுனால ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னுக்கு ரொம்ப வலியில் அவதிப்பட்டு முடியாமல் போய், அப்புறம் நான் மிஸ்டர் லோகன் எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் என்னால் இப்போ பேச முடியல, ரொம்ப வலியில் இருக்கிறேன்னு சொன்னோன்னே, அவர் மனசு கேட்காம உடனே என்னை பார்த்துட்டு, என்ன சிஸ்டர் இப்படி இருக்கீங்க அப்படின்னு உங்களை தொடர்பு கொண்டு, அப்புறம் உங்களையும் கூட்டிக்கிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் ஆரம்பிச்சிங்க. இப்போது 2 வாரம் கழித்து நான் போயிட்டு கிளினிக்கில் அதே டாக்டரை பார்க்கும்போது, அந்த டாக்டர் அந்த கல் தேடுறாரு. இந்த பித்தப்பை இங்கே தான் இருக்குது, இங்கே தான் அந்த கல் நான் பார்த்தேன், அங்கே இப்போ கல் காணோம் அப்படி சொல்லிட்டு அவர் விட்டு ரொம்ப நேரம் ஸ்கேன் பண்ணார். அப்புறம் சரி கர்ப்பப்பையெல்லாம் பார்த்தாரு. இதுதான் கர்ப்பப்பை, இது நல்லா இருக்குது, இது யூரின் இதுவும் நல்லா இருக்குது எல்லாம் சொல்லிவிட்டு, அப்புறம் இந்த பித்தப்பையில் இங்கே தானே நான் அவ்வளோ பெரிய கல் பார்த்தேன், கல்லை காணுமே அப்படின்னு ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தார். ஏன்னா எனக்கு ஆரம்பத்தில் டாக்டர் இந்த பித்தப்பை கல் 2.2 cm இருந்துச்சு. அப்பயே டாக்டர் சொன்னாங்க, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, நீ ரிமூவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. ஸோ நான் இது ஆப்ரேஷன் போகக்கூடாது அப்படின்ற ஒரு பிடிவாதத்தால் இருந்ததுனால நான் ஆப்ரேட் பண்ணல. இப்போது ஏதோ கடவுளோட ஒரு அனுக்கிரகம்னு சொல்லலாம். பிகாஸ் நம்மளும் எல்லாரும் வழிபாடு செய்கிறோம் இல்லைங்களா. ஸோ அதனால என்னவோ தெரியல, உங்களை நான் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இப்போது என்னோட பித்தப்பை கல் காணோம் அப்படின்னு டாக்டர் தேடுறாங்க. ஸோ அது கரைஞ்சிருச்சின்னு சொன்னார். எதுக்கும் ஒரு 2 மாதம் கழிச்சு நீ என்னை பாரு, இன்னொரு வாட்டி ஸ்கேன் செய்வோன்னு சொன்னாங்க. ஸோ இந்த நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றிங்க டாக்டர். ஏன்னா உங்களை நான் சந்திக்கலன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்காது. உண்மையிலேயே உங்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். எனக்கு அந்த வார்த்தையை எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியல. ஏன்னா நான் 1½ வருஷம் எவ்வளோ அவதிப்பட்டேன் அப்படின்னு எனக்கு தான் தெரியும்.